சாண்டில்யனின் கடற்புறா பாகம் 36. கூடி தொழில் செய்ய என்னிடம் 3 மரக்கலங்கள் இருக்கின்றன. தங்களிடம் 4 போர்க்கலங்கள் இருக்கின்றன. மொத்தம் 7 போர்க்கலங்கள். அப்படியானால் இது ஒரு கடற்படை. அதை நடத்த 2 வல்லவர்கள். இன்னும் என்ன தேவை? இதைக் கொண்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கலாம் என்று படபடவென்று பேசினான் கங்கதேவன். அவன் முகத்தில் பேராசையும் மகிழ்ச்சியும் பரவியது. இளைய பல்லவரே, நான் இந்த கடல் மோகினியை தமிழரிடமிருந்து பிடித்து 15 நாட்களே ஆகின்றன. இங்கு 100 வீடுகளே இருக்கின்றன. அதிலிருந்த தமிழரில் பாதி பேர் போரில் மாண்டு விட்டார்கள். இதை கேட்டதும் இளைய பல்லவன் இதயம் கொதித்தது. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அதனால் என்ன என்று அமைதியாக கேட்டான். உணவு போதிய அளவு இந்த துறைமுகத்தில் இல்லை. என்னிடம் இருக்கிறது. கடல் போர் எந்திரங்கள் கடற்புறாவில் பூரணமாக இருக்கிறது. நீங்கள் கைப்பற்றிய 2 மரக்கலங்களும் கலிங்கத்துக்கு சொந்தம். அவற்றை தாங்கள் தாக்க காரணம் கடல் மோகினியை காப்பாற்ற. நண்பரே, உங்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன். யாரும் எளிதில் நெருங்க முடியாத இந்த கடல்மோகினியில் தளம் அமைக்க உமக்கு பங்கு தருகிறேன். நானும் என் மாலுமிகளும் உமக்கு சகாக்களாகிறோம். இத்தனையும் செய்த எனக்கு தாங்கள் என்ன தருவீர்கள்? என்னால் கொடுக்கக்கூடிய எதையும் தருவேன். நிச்சயம் தருவேன். அப்படியானால் அந்த பெண்ணை, மஞ்சள் அழகியை என்னிடம் கொடுங்கள். இளைய பல்லவன் பேரதிர்ச்சியடைந்தான். காஞ்சனாவை அவன் கேட்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. என்ன கேட்கிறீர்கள் கங்கதேவரே? இவள் பலவர்மன் வளர்ப்பு மகள். நான் அவளை விரும்புகிறேன். நண்பன் விரும்பும் பெண்ணை கேட்பது உமது பண்பாடா? கங்கதேவன் சிரித்தான். பண்பாடு கொள்ளைக்காரன் சொல்லும் வார்த்தையா? கற்பழித்தல், களவாடுதல், கொள்ளையடித்தல் ஆகியவை நமது வழக்கங்கள்தானே. இளைய பல்லவரே, இந்த பெண்ணை என்னிடம் ஒப்படைக்க வேண்டும். அவள் தந்தை நினைவிழந்து படுத்திருக்கிறார். அவள் மனம் கலங்கி இருக்கும். துன்பத்தில் இருக்கும் பெண்ணை பலவந்தப்படுத்துவதில் இன்பம் இருக்க முடியாது. சரி இளைய பல்லவரே, அவள் தந்தை கொணப்பட்ட பிறகு உங்கள் இஷ்டம் போல செய்யுங்கள். நான் தலையிடவில்லை. இது போதும் எனக்கு என்று சொல்லிவிட்டு காவலர்களை அழைத்து இளைய பல்லவனுக்கு தேவையான சகல வசதிகளையும் அளிக்க உத்தரவு விட்டான். இளைய பல்லவன் அமீருடன் மாளிகைக்கு வந்தான். படகை வரச் செய்து கடல்புறாவுக்கு வந்தான். நேராக தனது அறைக்குச் சென்றான். கண்டியத்தேவரிடம் யாரும் தன் அறைக்கு வர வேண்டாம் என்று உத்தரவிட்டான். அமீர் குழப்பமடைந்தான். கூலவாணிகனை அழைத்தான். கூலவாணிகரே, பலவர்மனுக்கு மருந்து கொடுத்தீரே, இப்போது எப்படி இருக்கிறார்? இன்னும் நினைவிழந்துதான் இருக்கிறார். படைத்தலைவர் கங்கதேவனை சந்தித்த பின் குழப்பமாக இருக்கிறார். மரக்கலங்களை கடல்மோகினி துறைமுகத்துக்கு செலுத்த அனுமதி வேண்டும். அதனால் காஞ்சனாதேவியிடம் சொல்லி அனுமதி வாங்கி வர வேண்டும். சரியா? இதை கேட்டதும் குலவாணிகன் சேந்தன், இதை நீங்களே கேட்கலாமே. காஞ்சனாதேவி தங்கியிருக்கும் அறைக்கு நான் சொல்வதை விட மருத்துவராகிய நீர் சொல்வது சரியாக இருக்கும். சேந்தன் மனத்தில் ஒரு பெருமை. சேந்தன் அறைக்குள் நுழைந்தான். பலவர்மன் நாடியை பரிசோதித்தான். சீக்கிரம் குணமாகுமா இவருக்கு என்று கேட்டாள் காஞ்சனா. கரைக்கு சென்று சிகிச்சை செய்தால் சீக்கிரம் குணப்படும். கரைக்குப் போவதில் இன்னும் ஏன் தாமதம்? கரைக்குப் போக தலைவர் உத்தரவு வேண்டுமல்லவா? ஏன் தலைவர் கட்டளையிடவில்லையா? இளைய பல்லவர் குழப்பத்தில் இருப்பதாக தெரிகிறது. உங்களைத் தவிர வேறு யாரும் அவரை அணுக முடியாது. வேறு யாரும் அவரை அணுக முடியாதா? வேறு ஒருவரும் உண்டு. யார் அது? தொடரும்.